بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட இந்த சிறப்பான அமர்வுகளிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல பல பாக்கியங்களை நல்கிய எல்லா அருள் கொடைகளிலும் தலையாய அருள் கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வழியை நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நம் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மிக ஆர்வத்தோடு நாம் எதிர்பார்க்கக்கூடிய பல அருள் பொக்கிஷங்களை தன்னுள்ளே கொண்டிருக்கக்கூடிய அந்த ரமதான் மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. நாமும் அதை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹு தஆலா அந்த ரமதானை அடைந்து அதில் முழுமையான பலன்களை பெற்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக சொர்க்கத்தை சென்றடையக்கூடிய பாக்கியங்களை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் தருவானாக. அந்த வகையிலே இன்றைய இந்த உரையில் சூரா பக்கராவிலே ரமதான் நோன்பு சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்கள், அந்த வசனங்கள் என்ன கருத்தை சொல்லுகிறது, அதிலிருந்து நம்ம என்ன படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சிறிய தஃப்சீர் என்ற கோணத்திலே வரிசையாக அந்த வசனங்களை பார்ப்போம். சூரா பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 183வது வசனம். இதுதான் ரமதான் சம்பந்தமாக, குறிப்பாக நோன்பு சம்பந்தமாக சூரா பக்ராவிலே அல்லாஹு சொல்லக்கூடிய வசனமாக இருக்கிறது. நோன்பு சம்பந்தமாக பேசக்கூடிய வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹு இந்த வசனம் குறிப்பாக ரமதான் நெருங்க தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம பலமுறை நம்ம கேள்விப்படுவோம். நோன்பு பற்றி பேசப்பட்டாலே இந்த வசனத்தை பற்றி, இந்த வசனங்களை பற்றி பேச என்னுடைய விளக்கங்களை நம்ம பார்க்காம இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இது 183வது வசனம். அடுத்த வசனத்தில் 184வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: ஐயாமம் மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. இது 183 184வது வசனம். இதுக்கு அடுத்த வசனம் தான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று ரமதான் மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய வசனம். அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹு அவன் நீங்கள் அழைத்தால் பதிலளிக்கிறேன் என்ற அடிப்படையில் அவனை பற்றி பேசுகின்றான். அடுத்த ரமதான் மாதத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் யாவை என்பதை பற்றி வசனம் பேசப்படுகிறது. இந்த செட்டு 183வது வசனத்திலிருந்து 187வது வசனம் வரைக்கும் ஒரு செட்டாக பக்கராவிலே நோன்பு ரமதான் சம்பந்தப்பட்ட அதோடு தொடர்புடைய செய்திகளை சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. அப்போ வரிசையாக இந்த வசனத்தில் என்ன கருத்து இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளை, ஈமான் கொண்ட மக்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபிலிக்கும். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எப்படி உங்களுக்கு முன்பிருந்த மற்ற சமுதாயங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சரி, எதனால் கடமையாக்கப்பட்டது, அதனுடைய அந்த மக்சத் என்ன, நோக்கம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும்
உதாரணமாக நம்ம தஃப்சீர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நோன்பு என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய, ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக, ஒரு வழிமுறையாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு மட்டும் கடமையாக்கல்ல, அல்லாஹ் மனித சமுதாயத்தில் எல்லா சமுதாயம், முன்னாடி உள்ள சமுதாயங்களும் கடமையாக்கி இருக்கிறான். ஏனென்று சொன்னால் மக்கள் பண்படுவதற்கு நோன்பு ஒரு அவசியமான ஒன்று. இப்போ அந்த வகையில் மக்களை பண்படுத்தக்கூடிய அந்த இபாதத்தை அவங்களுக்கும் கடமையாக இருந்துச்சு. அதே போல் மக்களை பண்படுத்தக்கூடிய அந்த இபாதத்து நமக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சில வழிமுறைகளில், சுன்னாக்களில் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்தில் சில பேருக்கு இன்னும் கடினமாக இருந்துச்சு சில சட்டங்கள்லாம். அது இன்னும் தைசீர் செய்யப்பட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக நமக்கு ரமதான் என்ற நோன்பு இறுதியாக கடமையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நோன்பு என்பது ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய, அவனுக்கு இறையச்சத்தை வலுப்படுத்தக்கூடிய, இறை நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, தனது உடலை, உள்ளத்தை, ஆன்மீகத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு இபாதத். அப்போ அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு முன்னாடியும் கடமையாக்கியிருந்தோம், உங்கள் மீதும் கடமையாக்கியிருக்கிறோம். இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்? இறையச்சம் உடையவர்களாக மாறலாம். அப்போ இந்த இறையச்சம் உடையவர்களாக மாறலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தக்குவா அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் மாதம்லாம் நிறைய தடவை கேட்போம். தக்குவா அப்படின்ற வார்த்தை, தக்குவான்னா என்ன அப்படின்றதுக்கு பல கோணங்களில் விளக்கம் சொல்லப்படுகிறது. ஒரு ரொம்ப சிம்பிளான விளக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கு முழுக்க கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விட்டு முற்றிலும் தவிர்த்திருப்பது. அப்போ முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. இப்போ அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நமது செயல்பாடுகள் அல்லாஹ்வினால் அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, நம்ம அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஆகவே முழுமையாக நாம் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற இந்த உள்ளுணர்வு மேலோங்கி இறை நெருக்கம் அதிகரிக்க வேண்டும். இது தக்வாவினுடைய ஒரு கோணம். தக்வாவினுடைய பரிணாமம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், தக்வாவினுடைய பரிணாமம் அவனுடைய பண்பிலும் பழக்க வழக்கத்திலும் வெளிப்படும். அவனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி பண்பட்டு வலுப்படுகிறதோ, அதே போல் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் உடைய அந்த முஆமலாத்து பண்பும் பழக்க வழக்கங்களும் அதே மாதிரி என்ன செய்யும், ஒரு பண்பாடோடு ஒரு நேர்த்தியான முறையில் இருக்கும் என்பதை பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வசாரியூ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்து வஸ்ஸமாவாத்தி வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். வானம் பூமி அளவுக்கு விசாலமான அந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள். அதாவது இறைவனுடைய பாவ மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் விரைந்து வாருங்கள். இது தக்வா உடையவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தக்வா உடையவர்கள் தயாரிக்கப்பட்டாச்சு. அப்போ அந்த தக்வா உடையவர்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. அவர்கள் வளமாக இருக்கும் பொழுதும் வறுமையாக இருந்தாலும் செழிப்பிலும் கஷ்டத்திலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார்கள். அப்போ எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏதோ ஒரு வகையில் செலவழித்து தங்களது பங்களிப்பை செய்வார்கள். அதே போல் யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ராஇ வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் கோபம் வரும், கோபம் ஏற்படுது, அப்போ கோபப்படுத்துகிறாங்க அவங்கள. யாருமே உங்களை கோபப்படுத்தலை, அப்போ ஒரு ஆள் கோபப்படலைன்னு சொன்னால் அதில் ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா யாருமே கோபப்படுத்தாமல் ஒருத்தன் கோபப்பட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அது சரி வராது. கோபப்படுத்துவாங்க, கோபப்படுத்தியும் கோபப்படாமல் கட்டுப்படுத்துகிறார். அதே போல் மக்கள் செய்த குற்றங்களை மன்னித்து மறந்து விடுகிறார். அப்போ அல்லாஹ் மனிதர்களுக்கு பொருளை செலவழிக்கிறார், கோபத்தை கட்டுப்படுத்துகிறார், மன்னித்து மறந்து விடுகிறார். இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யக்கூடியவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். அப்போ இவங்களை முஹ்சின்கிற அளவு வரைக்கும் கொண்டு போய் அல்லாஹ் இவர்களை நேசிக்கிறார். அதே மாதிரி அவர்கள் ஏதாவது பாவத்தை செஞ்சாங்கன்னு சொன்னால், இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம். பாவத்தை செஞ்சால் உடனடியாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கக்கூடிய எவன் இருக்கிறான்? அப்போ பாருங்கள், தக்வா உடையவர்கள் மக்களுக்கு மத்தியில் உள்ள அந்த முஆமலாத் பழக்க வழக்கத்திலும் ஒரு பண்பை பேணுகிறார்கள். நல்ல அந்த ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்பு மக்களோடு உள்ள அந்த பழக்க வழக்கம் வலுப்படக்கூடிய முறையிலே, அந்த நட்பு மேலிடக்கூடிய முறையிலே, உறவு வலுப்படக்கூடிய முறையிலே அவங்க விட்டு கொடுத்து கோபத்தை கட்டுப்படுத்தி உதவி செய்து இப்படி பழகுவார்கள். அல்லாஹ்வோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பாவம் செஞ்சால் உடனே பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிச்சிருன்னு அதையும் கிளியர் பண்ணி வைப்பாங்க. இப்படிங்கிற ஒரு விஷயம் தக்வா உடையவர்கள் சம்பந்தமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட பல பரிணாமங்கள் அதில் இருக்குது அப்படின்னு தக்வா என்ற விஷயத்தில் உள்ளடக்கி இருக்கிறது. அதில் நோன்பு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால்,
நமக்கு எல்லா வகையான ஆற்றல் இருந்தும் நம்ம அல்லாஹ்வுக்காக தான் என்ன செய்கிறோம், உண்ணாமல் இருக்கிறோம். அதே மாதிரி பருகாமல் இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ மனைவி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட நெருங்காமல் இருக்கிறோம், உறவு கொள்ளாமல் இருக்கிறோம். இதெல்லாம் எதனாலன்னு சொன்னால் இறையச்சத்தினால தான். அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ செய்ய முடிஞ்சும் நம்ம என்ன செய்கிறோம், கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால், கட்டுப்படுத்தணும்னு நினச்சா என்ன செய்யலாம், சிலதை ஹலாலானதை கட்டுப்படுத்த முடியுது. அப்போ நிச்சயமாக ஹராமானதை நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து கட்டுப்படுத்தணும். அதனால தான் ரமலானுடைய வசனத்தையெல்லாம் பார்த்து கடைசி வசனம் முடிஞ்ச பிறகு 188வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், நீங்கள் அநியாயமாக மற்றவங்க பொருளை வந்து பொய்யான முறையில் உண்ணாதீங்க. அதே போல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் பொய்யான சாட்சியங்கள் விளக்கங்கள் எதையாவது சொல்லி ஆதாரங்கள் எடுத்து வச்சு மற்றவங்க பொருளை அநியாயமாக என்ன செய்யாதீங்க, உண்ணாதீங்க என்ற அட்வைஸ் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதுவும் ரமதானோடு என்ன செய்யுது, நீ பழக்க வழக்கம் நல்லா இருக்கணும், என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை போய் உண்ணாத அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தொடர்ந்து வருவதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு அடிப்படையை நம்ம அதில் பார்க்குறோம். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த நோன்பு என்பது எவ்வளோ நாளைக்கு, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டினா ஐயாம மஅதூதாத், அது ஒரு எண்ணப்படக்கூடிய நாட்கள். இப்போ எண்ணப்படக்கூடிய நாட்கள் ஒரு சில நாட்கள் தான் நோன்பு. இது ரமதான் உடைய மாதத்துக்காக சொல்லப்பட்டது என்றும் சொல்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சிறிய எண்ணப்படக்கூடிய நாட்கள். அப்போ முழு ரமதானை எடுத்துக்கிட்டால் கூட 30 நாட்கள் என்பது ஒரு எண்ணப்படக்கூடிய நாட்கள். இப்போ எண்ணப்படக்கூடிய நாட்கள்னு சொல்கிறதுல என்ன விளங்குதுன்னா, எப்போவுமே எதை எண்ணுவோம், சின்ன நம்பர் தான் எண்ணுவோம், ரொம்ப அதிகமாக இருந்தால் எண்ண மாட்டோம். அப்போ எண்ணப்படக்கூடியதில் ஒரு கவுண்ட் பண்ணக்கூடிய கவுண்டபிள் நம்பர், ஒரு சிறிய நம்பர். அப்போ அது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, சிம்பிள் அப்படின்ற ஒரு தொனி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஐயாம மாதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர். இப்போ அல்லாஹ் அந்த இடத்துலையே சட்டத்தில் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது யார் பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவர் என்ன செய்யட்டும், நோன்பை விட்டுட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், சாப்பிடலாம், மற்ற வேலைகளை செய்யலாம். ஆனால் அதற்கு பகரமாக வேறொரு நாளில் என்ன செய்யணும், கலாவாக நோன்பை பிடித்து பகரமாக நோன்பு பிடித்து கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டிங்கன்னா, வாலல்லதீன யுத்தீகூனஹு ஃபிதியத்துன் தாமு மிஸ்கீன், யாருக்கெல்லாம் அந்த நோன்பு செயல்படுத்தக்கூடிய கடமை இருக்கிறதோ அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல நோன்பு கடமையாக்கும் போது 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு. எப்படின்னு சொன்னால், நோன்பு என்பது கடமை. இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த மக்கள் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ பிரயாணத்தில் இருந்தாலோ நோன்பை விட்டுட்டு இன்னொரு நாளைக்கு கலா செய்து பிடிக்கலாம். அதே டைமில் நோன்பு பிடிக்க முடிந்தவர்கள் கூட நோன்பை வேணும்னா பிடிச்சிக்கிடலாம், இல்லாட்டி நோன்புக்கு பதிலாக யாருக்காவது என்ன செய்யலாம், ஒரு மிஸ்கினுக்கு உணவு கொடுத்தா போதும் ஸ்டார்டிங்கில். அப்போ நோன்பு பிடிக்க முடிந்தவர்களுக்கும் ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. என்ன, நோன்பு வேணா பிடி, இல்லாட்டி என்ன செய்ய, அதாவது ஃபிதியத்து தாமு மிஸ்கின் ஒரு அவங்களுக்கு கொடுங்க, மற்ற ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்க அப்படின்னு. ஃபமன் தத்தவ்வா ஹைரன் ஃபவ்வா ஹைருல்லஹு, இப்படி உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இன்னும் அதிகமாக வாலண்டியராக அதிகப்படியாக ஒருத்தர் செய்வார் என்று சொன்னால் அது அவருக்கு நல்லது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வன் தசூமு ஹைருல்லக்கும் இன்குந்தும் தாலமூன், ஆனால் நீங்கள் நோன்பு பிடிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது, அதை நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ நோன்பு பிடிப்பது ரொம்ப சிறந்தது என்று வலியுறுத்தி அதில் ஆர்வமூட்டி இந்த நோன்பு பிடிங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய சிறப்பை சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த வசனம் வந்த முதல் நேரத்தில் வந்து நோன்பு கட்டாயமாக பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு இல்லை, நோன்பு பிடிக்கலாம் இல்லாட்டி உணவு கொடுக்கலாம், இப்படி ஒரு ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு. அப்போ இதை அறிஞர்கள் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயமே இப்போ தான் நோன்பு பிடிக்குது, ஒரு கடமையாக ஒரு சமுதாயமாக மொத்தமாக நோன்பு பிடிக்கக்கூடிய கட்டளை வருகிறது. அப்போ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை அந்த மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறான். முதல்ல நோன்புடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது, நோன்பு பிடிங்க, இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஏழைக்கு அதுக்கு பகரமாக உணவளியுங்கள் என்ற ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டு நோன்பு பிடிப்பது மிகச்சிறந்தது என்று சொல்லி காட்டினான். நோன்பு பிடிப்பது மிகச்சிறந்தது உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஹதீஸுல் குதிசியில் சொல்லி காட்டினான், குல்லு அமல் இபினி ஆதம லஹு இல்ல சௌம, நோன்பை தவிர பாக்கி எல்லா அவன் செய்யக்கூடிய ஒரு ஆதமுடைய மகனின் எல்லா இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் அவனுக்குரியது, எக்ஸப்ட் நோன்பு தவிர. அல்லாஹ் சொல்லிக்க ஃபைன்னஹு லீ வான அஜிசி பிஹி, இந்த நோன்பு என்பது எனக்குரியது, நான் அதுக்கு கூலி தரேன், முடிஞ்சு போச்சு.
அப்போ அல்லாஹ் நோன்பை பற்றி என்ன சொல்கிறான்? அதுக்கு கூலி, ஸ்பெஷல் கூலி நம்மள்ட்ட இருக்குது. அப்போ நோம்புங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இபாதத்து. அது என்ன லெவலுக்கு அல்லாட்ட அதனுடைய அந்தஸ்து என்பதை நீங்கள் புரிந்தீங்கன்னு சொன்னால் நோன்பை விட மாட்டீங்க என்ற ஆர்வமூட்டுவதில் அங்கே வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது முதல் 183 மற்றும் 184 வசனத்தினுடைய கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு கடமையாக்கப்படக்கூடிய வசனத்தை பேசுகிறான். இந்த வசனம் தான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபிகில் குர்ஆன். இதில் ஷஹ்ரு ரமதான் என்ற மாதம் அது எப்படிப்பட்ட மாதம் என்றால் இதில்தான் திருக்குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. இப்போ இதை அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் ஐயாம மாதூதாத் எண்ணப்படக்கூடிய நாட்கள், அந்த நாட்கள் தான் நோன்பு உங்களுக்கு பிடிக்க கடமை என்று முன்னாடி வசனம் வந்துச்சு. அப்போ விளக்கம் சொல்கின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள் அந்த ஐயாமன் மாதூதாத்னா அது என்ன, எந்த நாட்கள் என்று கேட்டால் அந்த நாட்கள் தான் இந்த ஷஹ்ரு ரமதானுடைய நாட்கள் என்று அதுக்கு இது பதிலாக வருது. பதில்னா நம்ம தமிழ்லையும் பதில் தான், கிராமர் அரபிக் படியும் பதிலாக வருது என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? அப்போ ஐயாமன் மாதூதாத் எந்த அந்த நாட்கள், அந்த நாட்கள் எவை என்றால் அவைகள் தான் இந்த ரமதானுடைய நாட்கள். அந்த ரமதான் எப்படிப்பட்டது என்று ரமதான் மாதத்தை பற்றி ஃபஸ்ட் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதமாகப்பட்ட அந்த மாதம் அல்லது இந்த மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த நாட்கள் எவை என்றால் அது ரமதான் மாதமாகும். அந்த ரமதான் மாதம் எப்படிப்பட்டது? அதில் தான் திருக்குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. அந்த திருக்குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அப்போ திருக்குர்ஆனில் 2 மேட்டர் இருக்குது. அந்த 2வது மேட்டரில் 2 பகுதி இருக்குது. அப்போ திருக்குர்ஆனில் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ரமதான் மாதத்திலே திருக்குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. அந்த திருக்குர்ஆனில் நேர்வழி இருக்கிறது ப்ளஸ் பையினாத் இருக்கிறது. பையினாத் என்று சொன்னால் அதனுடைய ஆதாரங்கள், தெளிவுகள், அத்தாட்சிகள், விளக்கங்கள் இருக்கிறது. அப்போ திருக்குர்ஆன் நேர்வழியும் தருகிறது, நேர்வழிக்கு உரிய அனைத்து விளக்கங்களையும் தருகிறது. அப்போ நேர்வழி மட்டும் தந்து விளக்கம் இல்லாமல் இல்லை, நேர்வழியும் இருக்குது, நேர்வழிக்குள்ள எவிடன்ஸ் இருக்குது, நேர்வழிக்குரிய தெளிவு இருக்கிறது, நேர்வழிக்குரிய பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, நேர்வழியோடு வரக்கூடிய அந்த விளக்கம் எது சம்பந்தப்பட்ட விளக்கம் இருக்கிறது என்று சொன்னால் பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழிக்கு சம்பந்தமான விளக்கமும் அதில் இருக்கிறது. அதே மாதிரி உண்மை எது, பொய் எது, நேர்மை எது, அநீதி எது, சத்தியம் எது, அசத்தியம் எது, வெற்றி எது, தோல்வி எது, அனுமதிக்கப்பட்டது எது, அனுமதி மறுக்கப்பட்டது எது என்று அனைத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய ஃபுர்கானும் அதில் இருக்கிறது. எது கரெக்ட், எது தப்பு, எது வெற்றி, எது தோல்வி, எது நல்லது, எது கெட்டது, எது நீதி, எது அநீதி, இப்படிப்பட்ட எதுவாக இருந்தாலும் அதை கிளியரா பிரித்து இது இங்கே இது இங்கே என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிவான விளக்கம் திருக்குர்ஆனில் இருக்கிறது. இப்படிப்பட்ட விளக்கங்களை பொருந்திய நேர்வழியும் அதே போல நேர்வழியினுடைய விளக்கம் பிரித்தறிவிக்கக்கூடிய ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய தெளிவுகளை பற்றி உள்ள எது நல்லது, எது கெட்டது, எது நேர்மை, எது அநீதி, எது வெற்றி, எது தோல்வி என்று அனைத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த தெளிவுகளை கொண்ட அந்த பொக்கிஷமாகிய திருக்குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கி வரப்பட்டது. அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும். அப்போ இப்படிப்பட்ட இந்த ரமதான் மாதத்தை யாராவது உங்களில் ஒருவர் அடைந்தால், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, யார் அந்த மாதத்தை கண்டு கொண்டால், மீனிங் அந்த மாதத்தை அடைந்தால், இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்மளும் வெகு விரைவில் அந்த மாதத்தை அடைவதற்கு ஆர்வத்தோடு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு நம்ம அனைவருடைய ஆர்வத்தையும் சிறப்பான முறையிலே கபூல் செய்து அதை ஒரு மிக சிறப்பான ரமதானாக இந்த ரமதானை நமக்கு ஆக்கி தர வேண்டும். அப்போ இந்த ரமதானை யாராவது அடைந்தால் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும், அந்த மாதத்திலே அவர்கள் நோன்பு பிடித்து கொள்ளட்டும் என்று கடமையாகிறது. அப்போ இந்த வசனத்தில் தான் நோன்பு என்பது கடமை என்ற ஸ்டேட்டஸுக்கு மாறிடுது. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் நோன்பு கடமை, பிடிக்கலாம் பிடிக்காமல் விடலாம். பிடிக்காமல் விட்டால் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், இல்லைன்னா பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. இந்த இடத்துல அல்லாஹ் அதை என்ன பண்ணுறான்னு சொன்னால் எல்லாரும் நோன்பு பிடித்தாக வேண்டும். அப்போ நோன்பு என்பது கம்பல்சரி. அப்போ முடியக்கூடியவங்க என்ன செய்ய முடியாது, நோன்பை விட்டுக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு உணவு கொடுக்குறேன் என்று பழைய ஆப்ஷன் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஒமன்கான மரிதன வாலா சஃபரின் ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர். யார் ஒருவன் நோயாளி இருக்கிறானோ, பிரயாணத்தில் இருக்கிறானோ, அவன் நோன்பை விட்டாங்கன்னு சொன்னால் அந்த பிரயாணத்தினாலேயோ அல்லது நோயினாலேயோ நோன்பை பிடிக்க முடியலைன்னு சொன்னால்
அதுக்கு பதிலாக இன்னொரு நாள் கதா செய்ய வேண்டும். அப்போ முதல்ல உள்ள வசனத்திலையும் இப்படிப்பட்டவங்க கதா செய்ய வேண்டும் என்று இருக்கிறது, இந்த வசனத்திலையும் இப்படிப்பட்டவர்கள் கதா செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது சொல்லி காட்டுகிறார்கள், இதுக்கு முன்னாடி வந்த அந்த நோன்பு பிடிக்கலாம் அல்லது நோன்பை விடலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுல்ல, அந்த வாய்ப்பு தான் கேன்சல் ஆகுது. ஆனால் நோயாளிகளுக்கும் பிரயாணிகளுக்கும் உள்ள அந்த ருக்ஸா, அந்த அனுமதி, அந்த பெர்மிஷன் இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் நிலைநாட்டக்கூடிய அடிப்படையில் அது திரும்ப ரிப்பீட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. அது கேன்சல் ஆகல. நோயாளியா இருந்தா பிரயாணியா இருந்தா நோன்பை விட்டுட்டு இன்னொரு நாளைக்கு கதா செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அந்த பெர்மிஷன், அந்த அனுமதி இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்துவதற்கு இதுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். அல்லாஹு ஆலம் என்ற இந்த கருத்தையும் நம்ம என்ன செய்யறோம், இதில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசை தான் நாடுகிறான். ஒலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நாடவில்லை. ஒலி துக்மிலுல் இத்தத ஒலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலா அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அந்த நாட்களை மொத்தமாக முழுமைப்படுத்துவதற்கு, இப்போ ரமதான் இந்த ஒலி துக்மிலுல் இத்தத்தை என்று சொல்வது அந்த நாட்களை முழுமைப்படுத்த வேண்டும். அப்போ இதை பற்றி பேசுகின்ற பொழுது சில பேர் ரமதானில் நோன்பு பிடிப்பது கடமை என்று சொன்னால் ரமதானின் ஏதோ ஒரு பகுதியில் நோன்பு பிடிச்சாலும் கடமை முடிஞ்சிடும்னு நினைச்சிடக்கூடாது என்பதற்கு இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக கம்ப்ளீட் இதாவை முடிக்கணும், அந்த மாதத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள். அப்போ முழு ரமதானை நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. அந்த முழுமையான நாட்களை நிறைவு செய்துவிட்டு ஒலித்து கப்பீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான் என்ற விஷயத்திற்காக அவனுக்கு நீங்கள் அவனை மேன்மைப்படுத்த வேண்டும், தக்பீர் செய்ய வேண்டும். ஒல அல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ் உங்களுக்கு தந்த எல்லா அருள்கொடைகளுக்கும், குறிப்பாக ரமதான் முடிகின்ற பொழுது முழு ரமதானுடைய பெரும் பாக்கியங்களை நம்ம அடைந்தோம் என்ற அந்த அருள்கொடைகளை எல்லாம் சேர்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் மாதம் என்பது அதில் தான் திருக்குரான் இறக்கி வரப்பட்டது என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்போ திருக்குரான் இறக்கி வரப்பட்டது என்று சொன்னால் முழு குரானும் ரமதான் மாதத்தில் இறங்குச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ரமதான் மாதத்தில் தான் திருக்குரானுடைய இறங்குதல் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ உதாரணமாக இன்ன அன்சலா ஃபீ லைலத்துல் கத்ர், இன்ன அன்சலா ஃபீ லைலத்தின் முபாரக்கா, அப்போ அந்த லைலத்துல் கத்ர் அன்று நம்ம இறக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வசனம் வருகிறது. அப்போ அந்த வகையில் ரமதான் மாதத்தில் தான் முதல்ல குரான் இறங்குச்சு, இதுவும் கரெக்ட் தான். அதே சமயத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த சிறந்த திருக்குரான் தஃப்சீர் செய்யக்கூடிய அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், அவங்க திருக்குரான் தஃப்சீரில் அத்தாரிட்டின்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அவங்க சொல்லக்கூடிய கருத்தாக சொல்லப்படுகிறது, திருக்குரான் என்பதற்கு 2 நுசூல் இருக்குன்னு சொல்லுவாங்க. முதலாக திருக்குரான் முழுமையாக ஒரு ஸ்டெப்பா எங்க வந்துச்சு, பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இறக்கி வரப்படுகிறது. இது ரமதான் மாதத்தில் முதல் நுசூல், ஃபர்ஸ்ட் இறங்குதல். அதற்கு பிறகு அங்கிருந்து முனஜ்ஜமனாக அல்லது முஃபர்ரக்கனாக சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல் வானத்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வஹி மூலமாக கொண்டு வரப்பட்டு வசனங்கள் கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறக்குறைய அவங்க நுபுவத்து ஸ்டார்ட் ஆனதிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் ஏறக்குறைய 23 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த வசனங்கள் இறங்கின. அப்போ 2 ஸ்டெப்பு நுசூல் இருக்கு என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இந்த அன்சல்னா இப்போ இது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீல் குரான் என்று சொல்லக்கூடியதில் இப்படி 2 விதமான கோணத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்குறோம். அப்போ இந்த திருக்குரான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை திருக்குரானை சொல்வதை பார்க்கிறோம். திருக்குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லினு சப்பித பிஹி ஃபுஆதக், உங்கள் உள்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்கிறோம், உறுதிப்படுத்துவதற்காக நம்ம படிப்படியாக அனுப்புகிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சில கட்டளை வரும், அதை நிறைவேற்றுவாங்க, ஒரு பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனைக்கு கரெக்டாக எதிர்கொள்வதற்கு அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு சமாதானத்தை தருவதற்கு அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு உத்வேகத்தை தருவதற்கு அல்லது ஏதாவது கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கு சரியான முறையில் பதிலை சொல்வதற்கு, ஒரு சம்பவம் நடந்தால் அதற்கு சரியான ஒரு தீர்வை காண்பதற்கு என்று பல கோணங்களில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வசனம் இறங்கியது என்பதை பார்க்கிறோம். அதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வசனம் இறங்குகின்ற பொழுது அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்தில் அல்லாஹ் பாதுகாத்தான். அதே போல் நபி தோழர்களும் இந்த வசனங்கள் வருகின்ற பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக வர வர மனனம் செய்து அதை விளங்கி
அதை நடைமுறைப்படுத்தி அதனுடைய விளைவையும் பார்த்து அப்படியே மனப்பாடம் செஞ்சாங்க. இப்போ ரசூல்லா காலத்தில் ஒரு சஹாபி வந்து குரானை ஹிஃபுல் பண்ணியிருந்தால் எவ்வளோ நாள் ஹிஃபுல் பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்கள்? சும்மா ரசூல்லா காலத்தில் ஒருத்தர் ஹிஃபுல் பண்ணார் குரானை, ஃபுல் ஹாஃபில் இருந்தால் எவ்வளோ நாளாக இருக்கும் ஹிஃபுல் பண்ணதுக்கு ஃபுல்லாக? சொல்லுங்கள். பலனா எவ்வளோ? 23 வருஷம். இப்போ மாதிரி அந்த காலத்தில் உள்ள யாரும் பெரிய சஹாபிகள் யாரும் வந்து ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் ஹாஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க நுசூலை பார்த்தவங்க டேரெக்டாக. அப்போ எப்படினாலும் 23 வருஷம் முடிஞ்சால் தான் ஹிஃபுல் முடியும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப் முடிஞ்சால் இவங்களுக்கு ஹிஃபுல் முடிஞ்சது, திருக்குரான் முடிஞ்சது. ஸோ இப்படி ஒரு பல கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் திருக்குரானை பொறுத்த வரைக்கும் திருக்குரானை வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறா, இதில் நேர்வழி இருக்கிறது, அதே மாதிரி நேர்வழிக்கான தெளிவும் நன்மை தீமை எதுன்னு பிரித்தறிவிக்கக்கூடிய ஃபுர்கானும் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணமாக மேலை நாடுகளில் மற்ற நாடுகளில் ஏதாவது வாக்குவாதம் நடந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ உதாரணமாக எது ஒழுக்கம், எது வந்து ஒழுக்கத்துக்கு முரணான வழிகேடு, ஒழுக்கமான விஷயம் எது, ஒழுக்கம் இல்லாத அல்லது ஒழுக்கம் இல்லாத தமிழ் சொல்லலாம் ஒழுக்கம் கெட்ட ஒழுக்கமான விஷயம் எது, ஒழுக்கம் கெட்ட விஷயம் எது, என்னமா ஒழுங்கீனம் எது, இப்படின்னு நம்ம பேச வந்தோம்னு சொன்னால் ஒருத்தவங்களும் ஒன்று பேசுவாங்க. இப்போ மேலை நாடுகளில் போனீங்கன்னா ஒரு காலத்தில் எதோ ஒழுக்கம் கெட்டதுன்னு சொன்னால் இப்போ அதெல்லாம் ஒழுக்கம்ங்கிறான். இப்போ எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ஒழுக்கம் கெட்டதெல்லாம் ஒழுக்கமாகி ஒழுக்கமெல்லாம் ஒழுக்கம் கெட்டது மாதிரி ஆகிட்டு இப்படி பல பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் எது ஒழுக்கம் எது ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன அளவுகோல்? மனோ இச்சை தான் அளவுகோல், நாங்கள் நினைச்சதான் அளவுகோல், எங்கள் சமுதாயம் தான் அளவுகோல், ஒரு அளவுகோல் கிடையாது. ஆனால் முஸ்லீம்கிட்ட எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவோம், உங்களுக்கு என்னப்பா அளவுகோல், இது ஒழுக்கம் இது ஒழுக்கம் இல்லை, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது மறுக்கப்பட்டது, என்ன அளவுகோல்? எல்லா காலத்திலும் நமக்கு ஒரே அளவுகோல் தான். அது என்னது? ஃபுர்கான். நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபுர்கான், எது கரெக்டு எது ரைட்டுன்னு சொல்லிடும், அது திருக்குரான். இப்போ அதனால நம்ம வந்து நம்மளை தாண்டி, நம்ம சமுதாயத்தை தாண்டி, நம்ம தனிப்பட்ட மனோ இச்சையை தாண்டி வெளியில் இறைவன் புறத்திலிருந்து வந்த வழிகாட்டுதல் நம்ம கையில் வச்சிருக்கிறோம். அது எப்போவுமே நம்மள்கிட்ட சொல்லணும். நம்ம யாராவது சில பேர் மேலை நாடுகள் மற்ற மற்ற சமுதாய மக்களோடு உள்ள பழக்கங்கள் அல்லது கல்லூரிகளில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற மக்களோட பழக்க வழக்கங்கள் மூலமாக என்ன செய்யும், மைண்டில் வேற வேறு ஐடியா வந்தால் கூட அதை தீர்த்து வைக்கக்கூடிய இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு இதைத்தான் இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவுகள் எங்கே இருக்குது? நமக்கு திருக்குறானில் இருக்கிறது. அப்போ தெளிவான பிரித்தறிவிக்கக்கூடியது. அதே போல் வெற்றி எது தோல்வி எது, இந்த வாழ்க்கையில் வெற்றி எது யாருக்கு தெரியும்? திருக்குறான் சொல்லித்தரணும். மற்ற மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு உண்மையிலே வெற்றி எதுன்னு தெரியாது, இந்த வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு திருக்குறானை இறைவன் தந்திருக்கிறான். ஆகவே திருக்குறானை ததப்புர், திருக்குறான் நம்ம என்ன அல்லாஹ் சொல்லி காட்டினா திருக்குறான் நம்ம இறக்கணும் லியத்தப்பரு ஆயாத்தி ஒலியத்த தக்கர உலுல் அல்பாப்னு சொல்லி காட்டிக்கிட்டேன். இந்த திருக்குறான் வசனங்களை நீங்கள் ததப்புர் செய்ய வேண்டும். ததப்புர்னா வசனங்களை படிக்கணும், அதை அர்த்தத்தை விளங்க முயற்சி பண்ணணும், அதனுடைய ஆழமாக ஏதாவது நுணுக்கமான கருத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும், அதன் மூலமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் என்ன படிப்புன்னு இருக்குன்னு விளங்க ட்ரை பண்ணணும். அப்போ இப்படிப்பட்ட விளக்கங்களை பெறுவதற்கு இந்த திருக்குறான் இறக்க உள்ளோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு பெஸ்ட்டு மாதம் எது நமக்கு? ரமதான் மாதம். ஏனென்றால் ரமதான் மாதத்துக்கு சிறப்பே திருக்குறான் இறங்கியது தான். அப்போ திருக்குறானின் முழு பலனை பெறுவதற்கு முழு முயற்சியை நம்ம எடுக்க வேண்டிய ஒரு மாதம் என்று சொன்னால் அது இந்த ரமதான் மாதம் என்பதை நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீனை பொறுத்த வரைக்கும் இந்த தீன் வந்து நம்ம லேசான தீன். அல்லாஹ் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகிறான் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? எதை நாடலன்னு அர்த்தம்? கடினத்தை நாடல் தானே. உங்களுக்கு எல்லாம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன்னு என்ன அர்த்தம்? இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் என்ன இருக்கக்கூடாது? கஷ்டமான கொஸ்டின் இருக்கக்கூடாது. அது அண்டர்ஸ்டுட் தானே. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி வசனம் சொல்கிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டு யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அதையும் சொல்லி காட்டுறான். அப்போ இதை நான் கொடுத்துருக்கிற மற்றது உங்களுக்கு கிடையவும் செய்யாது. அப்போ டபுள் அதில் வந்து அதாவது என்ன சொல்றது தாக்கீதுன்னு சொல்லுவாங்க, அதை இன்னும் வலியுறுத்தி சொல்கிறான். ஈஸி தான், எந்த அளவுக்கு ஈஸின்னு சொன்னால் கஷ்டமே இல்லைன்னு, இப்படி ஈஸி தான் அந்த மார்க்கத்தை ஆக்கியிருக்கிறார். இப்போ நம்ம நோன்பு ஒரு கஷ்டமான விஷயமாக உண்மையிலே நம்ம பார்ப்போமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் சும்மா சிம்பிளாக நம்ம நோன்பு பிடிச்சிட்டு போகிறோம். அது குறிப்பாக சவுதியில் இருந்தீங்கன்னு சொன்னால்
இங்கே உள்ள சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னால், சவுதியில் நோன்பு பிடிக்காமல் இருக்க தான் கஷ்டம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நோன்பு பிடிக்காம இருந்தால் உங்களுக்கு கரெக்ட் டைம் சாப்பாடு கிடைக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய முஸ்லீம் இல்லாதவங்களே பேசாமல் நோன்பு பிடிச்சிட்டு போயிடுறான். ஏன்னா நோன்பு பிடிச்சா தான் கரெக்டாக சாப்பாடு கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? சவுதியில் நோன்பு பிடிக்கிறது தான் ஈஸி. நம்ம ஊரில் வேணால் கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். இங்கே கூட்டத்தோடு நோன்பு பிடிச்சிட்டு போனால் கரெக்டாக நம்ம நோன்பு கரெக்ட் டைம் சாப்பாடு எல்லாம் வசதியாக போயிடும். ஆனால் முஸ்லீம்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட சூழல் என்றாலும் அது ஒரு கஷ்டமாக இல்லை. இன்றைக்கி பாருங்கள், பல பேர் உடலுக்காக, அதே மாதிரி ஆரோக்கியத்துக்காக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறான், வாட்டர் ஃபாஸ்டிங்கிறான், கார்போஹைட்ரேட் ஃபாஸ்டிங், என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்படி பல விஷயத்த பண்ணுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பாப்பா, உனக்கு ஃபாஸ்டிங் ஒன்று இருக்குது, இதில் எல்லா பெனிஃபிட்டும் உனக்கு இருக்குது. மிக முக்கியமான பெனிஃபிட் என்ன? இறை நெருக்கம். அந்த பெனிஃபிட்டோடு சேர்ந்து நல்லா இருக்குது. உனக்கு உள்ளத்தை பக்குவப்படுத்துறது, மனசை கட்டுப்படுத்துறது, அதே மாதிரி உனக்கு பண்பாட்டை வளர்க்குறது, உடலுக்கு ஆரோக்கியம். எப்படினாலும் நம்ம என்ன மோசமான சாப்பாடு பழக்கம் இருந்தாலும் வருஷத்துக்கு வரைக்கும் நோன்பு பிடிச்சே ஆகணும். அப்போ ஏதோ ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு வந்துடும் நம்ம. இது ஆனால் நம்ம இபாதத்தை செய்கிறோம். அப்போ பாருங்க, அதில் கஷ்டம் இல்லை, அதில் ஒரு இலகு உனக்கு இருக்குப்பா. அதே மாதிரி இஸ்லாத்தினோட எந்த சட்டமாக இருந்தாலும் பாருங்க, நல்லது, நமக்கு பயனுள்ளது, நம்ம வாழ்க்கைக்கு இலகுவானது, இதைத்தான் அல்லாஹ் சட்டமாக்கியிருப்பான். அதை ஒரு வேளைக்கு நம்ம புரியாமல் இருக்கலாம். புரியாமல் இது கஷ்டமாக இருக்குன்னு ஒருத்தர் நினைக்கலாம். அது புரியாதனால உள்ளது. கரெக்ட் தானே? இப்போ லைஃப் ஈஸியாக இருக்கணும், என்ன செய்யணும்? நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும். இப்போ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது பிறகு ஈஸியாக இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ மொத்தத்தில் ஒரு ஈஸிக்கு தான் சில கஷ்டங்கள் இருக்குது. அப்போ தெரியும், நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க, தெரியும் தானே? அந்த மாதிரி தான் சிஸ்டம். அப்போ கரெக்டான பெயின் இருக்கணும். தேவையில்லாத பெயின் எடுத்துக்கிட்டு கெயினும் இல்லை, பெயின் மட்டும் இருக்குன்றதா என்ன சரி வராது. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு லேசை தான் தந்திருக்கிறான், கஷ்டத்தை தரவில்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் கூட, அதாவது நோயாளிகளுக்கு, பிரயாணிகளுக்கு என்ன இருக்குது? ஒரு லேஸ் பண்ணியாச்சு. இதை தாண்டி நோன்பே பிடிக்க முடியாதுன்னு ஒரு ஆள் ஆயிடுச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு என்ன லேஸ்? அந்த முதல்ல உள்ள அந்த சட்டம் என்னது? ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கிறது. ஸோ அந்த சட்டம், அந்த நோன்பே பிடிக்க முடியாதுன்னு சொல்லவங்களுக்கு அந்த லேசும் பண்ணியாச்சு. அப்போ அதே மாதிரி நம்ம மக்காசிது ஷரியான்னு சொல்லுவாங்க, அதை கவாயிதுல் ஃபிக்கியான்னு சொல்லுவாங்க. ஃபிக்கினுடைய சட்டத்தின் அடிப்படை அந்த சட்ட விதி, மேபி இந்த கரெக்டாக இருக்கலாம். அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அல் மஷக்கத்து தஜ்ரிபு தைசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபிகல்ட் இருக்குல்ல, ஒரு கஷ்டமான சூழல் ஒரு லேசான சொல்யூஷனை என்ன செய்யும்? அட்ராக்ட் பண்ணிடும். அப்போ ஒரு சூழல் கஷ்டமாச்சுன்னு சொன்னால் அதில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு இபாதத் என்பது லேசாகிடும். இதான் இஸ்லாமிய சட்டம், பொது விதி. இது கஷ்டமான சூழலில் மாட்டினா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை சிம்பிளாக மாறிடும். நீங்கள் சிம்பிளாக இருந்தால் மேபி கொஞ்சம் அதிகமான சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் கஷ்டத்தில் மாட்டினா அது சிம்பிளாக மாறிடும். அப்போ எப்போவுமே கஷ்டம்னா சிம்பிள் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படை சிஸ்டம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, இன்னத்தீன யுஸ்ருன், நிச்சயமாக தீன் என்பது லேசானது. வலன் யுஷாத்தீன அஹதுன் இல்லா கலபஹு, யாரும் இந்த தீனை கஷ்டப்படுத்திக்கிறாதீங்க. அப்படி யாராவது ஒருத்தன் கஷ்டப்படுத்தினால் அது அவனை மிகைக்காமல் விடாது. அப்ப தீனை நம்ம தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திக்கிட்டா அது அவனை மிகச்சி, அவன் திகச்சு போய் தடுமாறிடுவான். அவனுக்கு அது வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் என்ன தீன் ரொம்ப கஷ்டமா இருக்குது? தீனை உன்னை யாரும் கஷ்டப்படுத்த சொன்னா? தீன் லேசுன்னு சொன்னால் எப்படி நபிகள் நாயகம் சொன்னாங்களோ அப்படி சிம்பிளாக ஃபாலோ பண்ணிட்டு போ. அதை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தினால் அது என்ன செய்யும்? உங்களை மிகைத்து நீங்கள் அப்படியே திகைச்சு போய் என்ன செய்யணும் தெரியாமல் மாறிடுவீங்க. ரசூல் அப்படியே சொல்லி காட்டாங்க ஹதீஸ். இப்போ அதனால சிம்பிளாக என்ன செய்யுங்க, ரசூலா என்ன சொன்னாங்க, எப்படி நடந்துக்கிறணும், நமக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்குது அதை செய்யணும். மனசுலையும் நம்ம புரிஞ்சுக்கிறணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எதை கடமையாக்கி இருக்கிறானோ, தீனில் எதை கடமையாக்கி இருக்கிறானோ அது சிம்பிள் தான். உதாரணமாக இமாம் சாதி அவர்கள் சொல்கிறாங்க, யுஸ்ர் என்றால் எப்படி விளக்கம் சொல்கிறது? தீன் யுஸ்ர் இலகுவாக இருக்குன்னு விளக்கம் சொல்லணும், என்ன செய்யணும்? அவர் சொல்கிறாரு, தீன் இலகு என்று விளக்கம் சொல்லணும்னா முழு இஸ்லாத்தையும் தான் பேசணும். அவர் சொல்லி காட்டுறாரு. ஏன்னா முழு இஸ்லாத்தை பேசினா தான் தீன் யுஸ்ரை பற்றி பேச முடியும். ஏன்னா முழு இஸ்லாமே என்னதான்? தீன் யுஸ்ருன்றதுக்கு விளக்கம் தான். அப்போ தீன் யுஸ்ருன்றதுக்கு கற்று எழுதுன்னு சொன்னால் இஸ்லாத்தை பற்றி பிஸ்மில்லாஹ்னு தொடங்கி ஃபுல் இஸ்லாத்தை பற்றி எழுதணும். ஏன்னா முழு இஸ்லாமும் இந்த யுஸ்ர் என்ற இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம்.
அதே போல் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு அருமையான வார்த்தை. இந்த 4 வார்த்தை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை. சொல்லுமா, என்ன வார்த்தை சொல்ல தெரியுமா? என்னது? என்னவா? இல்லை இல்லை இல்லை, ஈஸியான விஷயம். இது யுஸ்ர் சம்பந்தமா. அது என்னன்னு சொன்னால், நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, பஷ்ஷிரு வலா துனஃபிரு. 4 வார்த்தை. இதை நீங்களே மனப்பாடம் பண்ணல எல்லாரும், வேணா ட்ரை பண்ணி பாருங்க. யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, பஷ்ஷிரு வலா துனஃபிரு. அவ்வளோதான் விஷயம். யஸ்ஸிருன்னு என்ன சொல்றாங்க? எல்லாத்தையும் லேசாக்குங்க. வலா துஅஸ்ஸிரு, காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இப்போ தான் நமக்கு புரியுது. நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்கிறான். இப்போ நம்ம ஈஸியாக செய்கிற ஒரு ஐடியாவில் போய் ஒலி கேட்க போடணும்னு வச்சுக்கிடுங்க, அது இடியப்பச்சு கிளாக்கி விட்டுரும். அப்போ அதுக்கு நம்ம கேட்காமலே இருந்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்துடும். அது சில பேருக்கு வந்து இயல்பாகவே வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்ய அவங்கள்ட்ட அணுகணும்னு சொன்னால் அதில் குழப்பி விட்ருவோம். பெருசாக குழப்பி பெரிய காம்ப்ளிகேட் ஆக்கி விட்ருவாங்க. இப்படி நடந்தாலும் அப்படி நடந்தாலும், இவன் சும்மா போகிறவனே ஒரு நாளைக்கு டம்முன்னு ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி பயந்துருவான். அப்படி பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்தை சிம்பிள் படுத்தணும், அல்லது சிம்பிளான வழிகாட்டுதலை கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சிம்பிளாக செய்ய வழி தெரிஞ்சால் சொல்லி காட்டணும். ஒரு ஆள் வந்து கஷ்டமான ரூட்டில் போனால் நம்ம போட்டோம் எப்படியாவது அப்படி விடக்கூடாது. அது ஒரு முஸ்லீமுக்கு அழகும் கிடையாது. அவனை ஈஸியாக, சார் இதை ஈஸியான வழி, இப்படி போனால் ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும், நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு அவனுக்கே ஒரு கஷ்டமான விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது உங்கள்கிட்ட வந்து பேசினா எப்படி இருக்கணும்? அப்போ சிம்பிளாக செஞ்சலாம் போல தெரியுதுன்னு ஒரு ஃபீலிங் அவனுக்கு வரணும். கரெக்டா? அது உங்களுக்கு தெரியாட்டி கூட குறைஞ்சபட்சம் என்ன செய்யலாம், அதெல்லாம் சிம்பிள் தான் போப்பானா சொல்லி விடணும். ஒரு பேச்சுக்கு நீ பார்த்து போப்பா, நீ நினைச்சதோ கஷ்டமா இருக்க போதுன்னு சொல்லி விடாதீங்க. சரியா? இது ஒரு வேலை. அப்போ தேவையில்லாமல் குழப்பி விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் ஆக்கணும். அப்போ சிம்பிள் ஆக்கணும்னா நீங்கள் பாசிட்டிவாக பேசணும், ஈஸியாக பேசணும், நீ நிச்சயமாக வெற்றி அடைவான்னு சொல்லணும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம்பா, அதெல்லாம் கவலைப்படாதப்பா, ரொம்ப ஈஸி தான்ப்பா நீ நினைக்கிற இப்படியும் சொல்லணும். இது ஒரு கஷ்டம் இல்லை, கஷ்டமாக்கிடக்கூடாது. கரெக்டா? இது நம்ம நிறைய பேர் செய்வோம். இது தீன்லையும் கிடையாது, முஆமலாத்திலையும் கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமனுக்கு அனுப்பும்போது, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது மக்களை ஏதாவது வேலைக்கு அனுப்பும்போது இங்கே வான்னு கூப்பிட்டு இந்த நாளை சொல்லி அனுப்பிடுவாங்க. யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, பஷ்ஷிரு வலா துனஃபிரு. இதை ஃபாலோ பண்ணிக்க, மற்றபடி மற்ற வேலையை செய். அப்போ எந்த வேலை செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது, இதை முக்கியமாக பின்பற்றணும். பஷ்ஷிரு வலா துனஃபிருன்னு சொன்னால் என்னது? நற்செய்தி கூறுங்க, நல்ல விஷயத்தை கூறுங்க. வலா துனஃபிருனா பார்த்து பயந்து விரண்டு ஓடிற மாதிரி செய்யாதீங்க. அப்போ ஒரு காரியத்தை செஞ்ச வந்தால் பாசிட்டிவாக பேசணும், ஆர்வம் ஊட்டணும். அவன் பயந்து இருக்க டென்ஷனில் இன்னும் டென்ஷன் கூடுற மாதிரி இது மாதிரிலாம் செய்வது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இப்போ இதை நம்ம நடைமுறைப்படுத்தினாலும் நம்ம லைஃபும் சிம்பிளாக இருக்கும், மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் சிம்பிளாக இருக்கும். அப்போ நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து பேசினா, அல்லது நம்மளுடைய நண்பன்ட்ட போய் பேசினா மனசு ராகத்தாகணும், லேசாகணும், ஈஸியாகணும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அப்போ இஸ்லாத்தினுடைய மார்க்கமே யுஸ்ரு என்ன கிடையாது, உஸ்ர் கிடையாது. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல் ரமதான் மாதத்தை முழுமையாக நிறைவேற்றுவதும், அதே போல் அல்லாஹ்வை தக்பீர் செய்வதும், ஷுக்ர் என்பது டாப்பிக்கு ஒரு பெரிய டாபிக் தான். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு டைம் நம்ம பேசுவோம். ஷுக்ர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இது அல்லாஹ்வுடைய அருள் கொடை இருக்குன்னு விளங்கணும். அப்புறம் அந்த அருள் கொடைக்கு அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும். அப்புறம் அந்த அருள் கொடையை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய முறையிலே பயன்படுத்த வேண்டும். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் நமக்கு தந்த அருள் கொடைகளுக்கு ஷுக்ர் செய்வதிலே உள்ளடங்கும் என்று சொல்கிறார்கள். இப்போ பாருங்க, அல்லாஹ்வுடைய அருள் கொடை நமக்கு எப்போ தெரியும் தெரியுமா? பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய அருள் கொடை நமக்கு எப்போ தெரியும் சொல்லுங்க பாப்பா? அது போன பிறகு தெரியும். இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருப்போம், அருள் கொடை பற்றி தெரியாது. திடீர்னு முட்டு வலிக்குன்னு வைங்க, அப்போ தான் தெரியும். நம்ம வந்து அப்போ தான் அவன்கிட்ட போய் பாருங்க, சார் அந்த முட்டில் எவ்வளோ அருள் கொடை இருக்குது தெரியுமா? அந்த முட்டில் என்னென்ன சிஸ்டம் இருக்குது, இப்படி வளைஞ்சா அப்படி இப்படி பேலன்ஸ், அப்பவுமே விளங்கிடணும். என்ன சார் உங்களுக்கு முட்டில் எதுவும் பிரச்சனையானு? ஏன் திடீர்னு முட்டில் ரிசர்ச் பண்ணுறீங்க? அது அல்லாஹ்வுடைய பெரிய அருள் கொடை உனக்கு எப்படி புரிஞ்சுது? அது வலி வந்த பிறகு. அப்புறம் கண்ணை பற்றி திடீர்னு பயங்கரமாக பேசி கண்ணில் இந்த நுணுக்கு அப்படி, என்னப்பா கண்ணில் உள்ள ரிசர்ச் நீங்கள் ஆப்தமாலஜி படிக்கிறேன்? இல்லை சார் கண்ணில் பிரச்சனை. அப்போ இவ்வளோ நாள் இந்த அருள் கொடை இருந்துச்சு, தெரிஞ்சுதான் உனக்கு தெரியலை. அதே மாதிரி ஓய்வு நேரம், ஆரோக்கியம் எல்லாம் முடிஞ்சு ஒரு சார் இனிமேல் நான் எல்லாத்தையும் படித்து பல விஷயத்தை படித்து நான் முன்னேறணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்போ என்ன செய்ய முடியல, நவர முடியல, படிக்க முடியல, திரும்ப முடியல. உனக்கு என்னப்பா வயசு? 60 வயசு. அப்போ இவ்வளோ நாள் என்ன செஞ்ச? அதை பற்றி கவலைப்படலை. அப்போ அருள் கொடைகள் என்பது ஒரு முக்கியமான டாபிக். இன்ஷா அல்லாஹ் அதை வேறொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசலாம். ஆனால் திருக்குறளில் அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்வது,
வந்து ரமதானுடைய அந்த முடிவாக சொல்லி காட்டுகின்றான். அடுத்து இது ஒரு மிக முக்கியமான வசனம் தான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, ரமதானை பற்றிய வசனம். முதல்ல நோன்பு ஏன் கடமையாக்கப்படாது, முதல் வசனம். யா அய்யுஹல்லதீன குத்திப அலைக்கும் ஸியாம கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன், ஃபர்ஸ்ட் வசனம். அப்புறம் ஐயாமன் மாதூதாத் என்று சொல்லி அந்த நோன்பு காலங்கள் சின்ன அதாவது கையில் எண்ணக்கூடிய மாதிரி, அதாவது எண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள காலம், அதாவது குறைந்த நாட்கள், அதில் உள்ள ருக்ஸா அனுமதி என்ன என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு ஷஹ்ரு ரமதான் தான் நோன்புக்குரிய மாதம். அது ஏன் சிறப்பு பெற்றது என்றால் திருக்குர்ஆன் மூலமாக அந்த மாதத்தில் நோன்பு பிடிக்கக்கூடிய கடமை, அதே போல் அதில் நோன்பு கடமையாக்கப்பட்டவர்களுக்கு ருக்ஸா அதாவது அனுமதி. அதுக்கு பிறகு முழுமையாக நோன்பு பிடித்து அல்லாஹ்வை தக்பீர் செய்து சுக்ர் செய்ய வேண்டும். முடிஞ்சு போச்சா? அடுத்து பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு பாயிண்ட் சொல்றான். பழைய இன்னொரு இடத்துல, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால், இதா சஅலக நபியே உம்மிடம் எனது அடியான் என்னை பற்றி கேட்டால், ஃபஇன்னி கரீப் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தாவத் தாஇ இதா தஆன், அழைப்பாளன் அழைக்கக்கூடிய அழைப்பை அவன் அழைக்கின்ற பொழுதெல்லாம் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கு. ஃபல்யஸ்தஜீபூலி, ஆகவே என்னுடைய கட்டளைகளை ஏற்று அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த முன்வாருங்கள். வல் யுமினு பி, என்னை ஈமான் கொள்ளுங்கள். லஅல்லஹும் யர்ஷுதூன், அதன் மூலம் நேர்வழி என்பதை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். நேர்வழிக்கான சரியான விளக்கத்தை, அறிவை, நேர்வழியை பெற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரப்பல் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அப்போ பாருங்க, இறை நெருக்கம் இந்த ரமதான் மாதத்தில் தக்வாவினுடைய ஒரு மிக முக்கியமான அம்சம். அந்த இடத்துல அல்லாஹ் இந்த வசனத்தை ரமதானுக்குன்னு நேரடியாக தொடர்பு இருக்குன்னு இந்த வசனம் வெளிப்படையாக சொல்லாட்டி கூட அந்த ரமதான் மாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினுடைய அந்த ஓட்டத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்துல இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஓ இதா சஅலக இபாதி, என்னை பற்றி அடியான் கேட்டால், யார்கிட்ட கேட்டா? நபியே உம்மிடம் கேட்டால் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இது மாதிரி உங்களிடம் கேட்டால் என்று திருக்குறள்ல வேற வேற இடங்கள்ல வருது. யஸ்அலூன கனில் அஹில்ல, அது எப்படி வசனம் சொல்ல? குல்ஹி, அப்படிதானே? யஸ்அலூன கனில் அஹில்ல, உங்களிடம் பிறையை பற்றி கேட்கிறார்கள். குல், நபியை நீங்க சொல்லுங்க, அது இதுக்குரிய காலமாகும் அப்படின்னு. அப்ப பாருங்க, நபியை உங்களிடம் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதுதான் நார்மலான இயல்பு. இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு தெரியுமா? இதா சாலக இபாதி அன்னி, என்னை பற்றி அடியார்கள் உங்களிடம் கேட்டால், ரசூல்லாவே வெளியே தள்ளியாச்சு. வெளியேன்னா அந்த 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 வசனத்துக்குள்ள கொண்டு வரல, ரசூல்லாவை பைபாஸ் பண்ண மாதிரி அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி சொல்றான்? ஃபஇன்னி கரீப், டைரக்டா அவன் ஆன்சர் பண்றான். நிச்சயமாக நான் நெருக்கமாக இருக்கிறேன். குல் இல்லைங்க, நபியை நீங்க சொல்லுங்க நான் நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்லல. ஏன்? அந்த டிஸ்டன்ஸ் கூட அல்லாஹ் என்ன செய்யல, வர விடலங்க. அடியானுக்கு அல்லாஹ்னா நான் நேரடியாக நெருக்கமாக இருக்கேன், ஸ்ட்ரைட் பதில். இந்த வாசக அமைப்பே வந்து அந்த இறைவன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான், நீங்க எங்கேயோ தேடி போய் அலைய வேண்டிய தேவையில்லை அப்படின்ற அந்த உணர்வை வலியுறுத்துற மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இந்த வாசகம் இருக்குது சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஃபஇன்னி கரீப். அப்புறம் எப்படி கரீபு? உஜீபு தாவத்தா இதா தான், என்னை அழைத்து பிரார்த்தித்தால் பிரார்த்திக்கும் பொழுது பிரார்த்தனை செய்ய பதிலளிப்பேன். அப்ப எப்ப இறைவன் பதிலளிப்பான் அப்படின்றதுல பாயிண்ட், நீ எப்ப பிரார்த்திக்க போறன்றதான் பாயிண்ட். கரெக்டா? இறைவன் எப்ப பதிலளிப்பானோ, நம்ம எப்படி இருக்கணும் சொல்ல போனா, ஒரு நாளைக்கு கரெக்டா காலையில ஒரு 10 நிமிஷம் தான் பதிலளிப்பான்னு சொன்னா நம்ம கூட்டமா போய் நின்று கரெக்டா அந்த டைம்ல பிரார்த்தனை செய்ய இருக்கணும். கரெக்ட் தானே? இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவுக்கு சொல்லி தரான் பாருங்க. நீ எப்ப கேட்கறியோ அப்ப பதில், நீ கேட்பியா கேட்கலையா, அப்ப டைமை யார் சூஸ் பண்றது பதிலுக்கு? அல்லாஹ் ஸ்பெஷலா சில டைம் சொல்லியிருந்தா கூட பொதுவா நம்ம தான் சூஸ் பண்ணணும், அல்லாஹ்ட்ட பதில் எப்ப வேணும். ஏன்னா நீ கேட்டா நான் தரேன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கமும் நம்ம மேல வந்து அல்லாஹ் வந்து அந்த கன்சர்ன் எந்த அளவுக்கு பேணுதலா நம்மளை அல்லாஹ் கவனிக்கிறான், நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் சொல்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபல் யஸ்தஜீபூலி, நீங்க என்னுடைய கடமைகள், நான் என்னெல்லாம் சொன்னனோ கட்டளைகள் கடமைகள் இதை பின்பற்றுங்க. ஒல் யுமினு பி, என்னை ஈமான் கொள்ளுங்கள், அதன் மூலமாக நீங்கள் நேர்வழி சம்பந்தமான இல்ம் இவைகளை எல்லாம் அடைந்து கொள்ளலாம். இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான். இந்த துஆன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா,
ஒரு ஹதீஸில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மாமின் முஸ்லிமின் எதோ லைசபி இஸ்மின் ஒலபி கத்தியத்தி ரஹிமின். ஒரு முஸ்லீம் வந்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறான், அதில் எந்த பாவமும் இல்லை. அதே மாதிரி அவன் செய்யக்கூடிய துவால வந்து தங்களுடைய சொந்த பந்தங்களை கட் பண்ணுற மாதிரி உறவை துண்டிக்கிற விஷயமும் இல்லை. உறவை துண்டிக்கிற விஷயமும் இல்லாமல் பாவமும் இல்லாமல் ஒரு பிரார்த்தனை ஒரு அடியான் செய்தால் அவனுக்கு அல்லாஹு மூன்றில் ஒரு விஷயம் தருவான். அது என்ன அப்படின்னு சொன்னால், இம்மா ஐயோ அஜ்ஜில லஹு தாவதஹு, அவனுடைய பிரார்த்தனையை உடனடியாக அல்லாஹ் நிறைவேற்றிடுவான். இது ஒரு ஆப்ஷன், இது அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அடுத்தது இம்மா ஐயுத்தஹிரஹா லஹு ஃபில் ஆஹிரா, அல்லது இதனுடைய பலாபலனை பொக்கிஷமாக மறுமைக்கு அப்படியே உங்களுக்கு பொக்கிஷமாக தருவதற்கு அல்லாஹ் சேமித்து வச்சு மறுமையில் போனோன்னா அதனுடைய பலனை பார்த்துக்குவீங்க. ஏன் அதை அப்படி செஞ்சால் அதில் அளவுடைய ஹிக்குமா இருக்கும். அங்கே போகும்போது நம்ம நினைப்போம் கரெக்டு தான் அது அப்படின்னு, சூப்பர் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ நமக்கு பெஸ்ட்டாக ஏதோ அந்த இடத்துல ஒரு முடிவு வரப்போகுது, அல்லாஹ் பண்ண போகிறான். அதே மாதிரி இம்மா எதுஃபா அன்ஹு மினஸ்ஸூ மிஸ்லஹா, அல்லது இவர் எப்படி கேட்குறாரோ அந்த மாதிரி அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய நஷ்டம் கஷ்டம் வரப்போகுது, அதை நம்மள்ட்ட தட்டி விட்டுருவோம், நமக்கு தெரியாது, வரவே செய்யாது. ஏன் அங்கே தட்டுப்பட்டு போச்சு அது? ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு பிரார்த்தனை செஞ்சுருக்கிறீங்க, அது அதை என்ன செஞ்சுருக்குது, கேன்சல் பண்ணியிருக்குது. இப்படி மூணில் ஒன்று நடக்காமல் ஒரு மனுஷன் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்தால் மூன்றில் ஒன்று நடக்காமல் இருக்காது என்று சொல்லப்படுகிறது இந்த ஹதீஸ் மூலமாக. அப்போ அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, கால இதன் நுக்சிரு அப்படின்னா நாங்கள் நிறைய கேட்குறோம். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு அக்ஸரு, நீங்கள் எவ்வளோ வேணால் கேளுங்க, அல்லாஹ் அதை விட அதிகமாக தரக்கூடியவர் என்று சொல்லி காட்டுவது. இப்போ அக்ஸருன்னா இஸ்மு தஃதீல்னு சொல்லுவாங்க, மோர் அதிகம் அப்படின்னு. நாங்கள் அதிகம், அல்லாஹ் மோர் அதிகம்னு ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க. அப்போ சடைவடைகிறது நம்ம தான் சடைவடையணும். எதில்? பிரார்த்தனை செய்கிறதுல, கேட்கறதுல. கொடுக்கறதுல அல்லாஹ் சடைவடைகிறதுன்னு ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். அதே போல் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம், பதில் வரல, அப்படி வரல, இப்படி யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் ஹுஸ்னுல் தன்னி பில்லான்னு ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ்வை வந்து நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நம்ம பிரார்த்தனை செவியேற்பான், நம்மளை கைவிட மாட்டான், நம்மளை காப்பாற்றுவான், நமக்கு வெற்றியை தருவான் என்று எப்படினாலும் அல்லாஹ் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம காப்பாற்றி கரை சேர்த்துருவான் என்று பாசிட்டிவாக நினைக்கணும் அல்லாஹ் பற்றி. அப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆனால் இந்த வன்னி அப்திபி வான மாஹூ இதா தக்கர், பெரிய ஹதீஸ் அது. அல்லாஹ் எனது அடியான் என்னை எப்படி நாடுறானோ, எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி நான் அவன்கிட்ட நடந்துக்கிடுவேன். அப்போ அதே போல் அல்லாஹ் சொல்லி காட்டினா, ஒரு ஜான் என்னை நெருங்கினா ஒரு முழம் நெருங்குகிறேன், ஒரு முழம் நெருங்கினா ஒரு அதை 2 கை அளவுக்கு நெருங்குகிறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவன் என்னை நோக்கி நடந்தால் நான் அவனை நோக்கி விரைகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொல்றது நல்லா யோசிக்கிறீங்க. திருக்குறான் அல்லாஹ் நம்மகிட்ட என்ன சொல்றான்னு சொன்னா, ஒ சாரி ஊ இலா மகஃபிரத்தின், வேகமா வான், ஒ சாபிக்கு வேகமா வா, ஃபல்யத்த நாஃபஸில் முத்தர, எல்லாம் வேகமா வா அப்படின்னு தான் கூப்பிடுறான் அவங்கள. அல்லாஹ் நம்மளை எப்படி கூப்பிடுறான்? வேகமா வான்னு கூப்பிடுறான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ் நோக்கி விரண்டோடி வாருங்கள் என்று சொல்றான். வேகமா வான்னு கூப்பிட்டான் அல்லாஹ். ஆனா நம்ம நடந்தா அவன் விரைந்து வரேன்னு சொல்றான் பாருங்க. வேகமாக ஓடிவான்னு சொன்ன பிறகு நம்ம ஓட போவோம் இல்லை தெரியல. ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன தரான்? சரி இவ்வளோ சொல்லிட்டேன்ப்பா, நீ நடந்தா கூட போதும், நான் உன்கிட்ட விரைந்து வருவேன். அப்போ எவ்வளோ கருணை பாருங்கள், எவ்வளோ நெருக்கத்துக்கு வாய்ப்பு பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை விளங்கி, ஆக்சுவலாக இன்னொரு வசனம் இருக்குது, அந்த ரமதானுடைய 187வது வசனம், அதுக்கு நேரம் போதாது, இன்ஷா அல்லாஹ் பின்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் போய் அதை படித்து பாருங்கள் அதனுடைய மீனிங்கை. அந்த ரமதான் மாதத்தில் வந்து இரவு அந்த பெண்களோடு உள்ள தொடர்பு சம்பந்தமான வசனமும், அதில் வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவை பற்றி குர்ஆன் பேசுது. அப்போ இந்த வகையில் ரமதான் மாதத்தில் எல்லா உறவுகளையும் வலுப்படுத்துவது போல் கணவன் மனைவி உறவையும் வலுப்படுத்துவதற்கு ஒரு விளக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இறைவன்ட்டு உள்ள உறவு இது அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தணும், மற்ற தொடர்புகளை ஏற்படுத்தணும், கணவன் மனைவிக்குள்ள மத்தியில் உள்ள நெருக்கத்தை அதிகரிக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே ரமதான் ஒரு சிறப்பான மாதம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய இந்த விளக்கங்களை தெரிந்து கொண்டு 187வது வசனத்தை வீட்டில் போய் எல்லாரும் படிச்சிருங்க. ஓகே, 183லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 186 வரைக்கும் வந்திருக்கோம். நீங்கள் வீட்டில் போய் என்ன படிக்கிறீங்க? 87 படித்து முடிச்சிருங்க, கரெக்டாக. ஸோ அந்த ஃபுல் செட்டு வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அந்த வசனத்தில் உள்ள விளக்கங்களை வச்சு தான் நம்ம ரமதான் மாதம் சம்மந்தப்பட்ட அந்த தெளிவுகளை வந்து நம்ம பார்க்குறோம், அதோடு தொடர்புடைய ஹதீஸ்களை வச்சு பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் மாதத்தை முழுமையாக நம்ம பயன்படுத்தி நானும் நீங்களும் அதிகமாக இறை நெருக்கத்திற்காக நம்ம ஒரு ஓர்மையோடு உழைக்கக்கூடிய மக்களாக திருக்குரானோடு உள்ள நமது தொடர்பை அதிகரித்து
திருக்குரானை பற்றி சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக இறை நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வேலையை, குறிப்பாக துவா, அதிகமாக துவா செய்யணும். நம்ம துவா செய்யல பொடுபோக்கு தான். அதான் நம்ம தான் நம்ம கேட்கல இறைவன் தரலன்ற மாதிரி தான் நம்மகிட்ட மேலே பிரச்சனை வரும். அல்லாஹ் அதை தாண்டி தருவான், அது வேறு விஷயம். அப்போ நம்ம தாராளமாக இறைவன் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நல்ல பிரார்த்தனைகளை எல்லாம் கபூல் செய்து வரக்கூடிய ரமதானை மிகவும் பலனுள்ள ரமதானாக, வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையக்கூடிய ரமதானாக ஆக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.